10 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவிய வடகொரியா. இதை கண்டிக்கும் விதமாக உடனடியாக அறிக்கை வெளியிட்ட ஜப்பான் மற்றும் தென்கொரியா. ஏற்கனவே போர் பதற்றம் அதிகமா இருக்கிற இந்த காலகட்டத்துல வடகொரியாவின் இந்த செயல்பாடு மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்குது, இதெல்லாம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நான் உங்க ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு மார்ச் 14ஆம் தேதி வடகொரியா ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அப்படி வடகொரியா என்னதான் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வடகொரியா தன்னுடைய பலத்தை காட்டுறதுக்காக ஒன்று இல்லைன்னா 2 ஏவுகணைகளை சுட்டு ஏவி என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய பலத்தை காட்டுவாங்க. சரியா? ஆனா இன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 இல்ல, 2 இல்ல, 10 ஏவுகணைகளை ஏவி சோதனை பண்ணியிருக்காங்க. குறிப்பா எந்த இடத்துல வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியாங்கியாங் பக்கத்துல இருந்து இந்த ஏவுகணைய சோதனை பண்ணியிருக்காங்க. இந்த ஏவுகணை எல்லாம் சும்மா சாதாரணமானவை கிடையாது. அது எப்படிப்பட்ட ஏவுகணை அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, அணு ஆயுதங்களை சுமந்து போய் அழிக்கக்கூடிய திறன் கொண்டவை. அதாவது இந்த 10 ஏவுகணையும் கிட்டத்தட்ட வானத்துல 80 கிலோமீட்டர் உயரத்துக்கு பறந்து போய் அங்கிருந்து தூரம் எவ்வளவு போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 350 கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சிருக்குது. அது கடைசியில எங்க போய் விழுந்துச்சுன்னா ஜப்பான் கடல்ல போய் விழுந்திருக்குது இந்த ஏவுகணை. அதாவது இந்த ஏவுகணை ஜப்பான் கடல்ல விழுந்ததுனால யாருக்குமே எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. ஒருவேளை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த கடல் பகுதியில கப்பலோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதை தாக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா இது ரொம்பவே பேராபத்தா முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வடகொரியா இந்த 10 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை எத்தனை மணிக்கு ஏவி சோதனை பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடகொரியா டைம் படி கிட்டத்தட்ட ஒரு 1:20 அந்த டைம்ல தான் சோதனை பண்ணியிருக்காங்க. அதை நம்ம இந்திய நேரப்படி பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில 9:50 மணி அளவுல அந்த டைம்ல ஏவப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வடகொரியா இந்த மாதிரி 10 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி சோதனை பண்ணாங்களா, இத குறித்து யாரெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜப்பான், தென்கொரியா, அமெரிக்கா இவங்க கன்ஃபார்ம் பண்ணி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா தென்கொரியா முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, ஏவுகணை ஏவப்பட்ட சிறிது நேரத்திலேயே, அதாவது அவங்க டைம்ல மதியம் சுமார் 1:20 மணி அளவுல தென்கொரியாவின் கூட்டுப்படை தளபதி வெளியிட்ட அறிக்கையில வடகொரியாவின் சுனான் பகுதியில் இருந்து சுமார் 10 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கிழக்கு கடற்கரை பகுதி ஜப்பான் கடல் நோக்கி ஏவப்பட்டுள்ளன. இவை சுமார் 80 கிலோமீட்டர் உயரத்தில் 350 கிலோமீட்டர் தூரம் வரை பயணித்துள்ளன என்று உறுதி செஞ்சிருக்கிறாங்க. மேலும் எங்கள் ராணுவ கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளோம். எந்த ஒரு கூடுதல் அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள உஷார் நிலையில உள்ளோம். அமெரிக்கா மற்றும் ஜப்பானுடன் இணைந்து இது குறித்து தகவலை தொடர்ந்து பகிர்ந்து வருகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. சரி, அடுத்ததாட்டு ஜப்பான் இதை குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, தென்கொரியா உறுதிப்படுத்திய அதே சமயத்துல தான் ஜப்பான் மதியம் 1:30 மணி அளவுல சொல்லியிருக்காங்க. அதுல குறிப்பா வடகொரியா பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவியுள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது. கூடுதலாக தகவல் தொடரும் என்று பதிவிட்டு மக்களை உஷார்படுத்தியது. பின்னர் ஜப்பானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் கடலோர காவல்படை கூறுகையில், இந்த ஏவுகணைகள் ஜப்பானின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்துக்கு வெளியே கடலில் விழுந்தன. நமது கப்பல் அல்லது விமானங்களுக்கு இதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல அப்படிங்கிற மாதிரி உறுதி செஞ்சிருக்காங்க ஜப்பான். அமெரிக்க தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானும் தென்கொரியாவும் சேர்ந்து வடகொரியா என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்க கண்காணிச்சுட்டு தான் வரோம் அப்படிங்கிற மாதிரி தகவல் தெரிவிச்சிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி தோணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடகொரியா ஏன் திடீர்னு 10 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி சோதனை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி தோணும். அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அமெரிக்காவும் தென்கொரியாவும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, வடகொரியா பார்டர் பக்கத்திலேயே ஒரு ஃப்ரீடம் ஷீல்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர்ல ராணுவ பயிற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. அதுவும் பிரம்மாண்டமான ராணுவ பயிற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. குறிப்பா இது எத்தனை நாளா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 நாளா நடந்துட்டு இருக்குது. இத குறித்து ஃபர்ஸ்ட் கிங் ஜான் உன்னோட தங்கச்சி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க. அந்த அறிக்கை மூலமா அவங்க என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா, இந்த அறிக்கை வடகொரியாவின் அரசு செய்தி நிறுவனமான KCNA, அதாவது கொரியன்
கண்ட்ரோல் நியூஸ் ஏஜென்சி அதுல வந்து அதிகபூர்வமாக அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவும் தென்கொரியாவும் எங்கள் நாட்டின் இறையாண்மைக்கும் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் தரும் வகையில தங்கள் ராணுவ பலத்தில் எங்கள் எல்லைக்கு அருகே காட்டிக் கொண்டிருக்கின்றன. இதற்காக அவர்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு மிக மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அடுத்ததாட்டு தென்கொரியாவும் அமெரிக்காவும் இதை தற்காப்பு பயிற்சி என்று சொல்கிறார்கள். ஆனா இது அமைதியை சீர்குலைக்கும் ஆத்திரமூட்டும் செயலாகும். எங்களை ஆக்கிரமிப்பதற்கான அப்பட்டமான போர் ஒத்திகை. தற்போது காலகட்டத்துல பயிற்சி என்பதற்கு உண்மையான போர் என்பதற்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. எதிரிகள் எங்கள் பொறுமையை சோதிக்க வேண்டாம். அப்படி மீறினா அவர்கள் தாக்குவதற்கு முன்பே நாங்கள் முந்திக் கொண்டு எங்கள் மிகப்பெரிய ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தி அவர்களை ஒடுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே உலகளவின் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகிறது. உலகின் பல பகுதிகளின் போர் நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்துல இவர்கள் நடத்தும் இந்த பொறுப்பற்ற ராணுவ பயிற்சி ஒட்டுமொத்த ஆசியாவின் நிலைத்தன்மையும் அழித்துவிடும் அப்படிங்கிற மாதிரி வடகொரியாவோட அதிபர் கிம் ஜாங் உன் அவருடைய தங்கச்சி 2 நாளுக்கு முன்னாடி இந்த அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன் 10 ஏவுகணைகளை வைத்து சோதனை பண்ணியிருக்கிறாங்களா. முக்கிய காரணமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் தென்கொரியாவும் அமெரிக்காவும் வடகொரியா எல்லை பகுதியில வந்து அப்பப்போ வந்து ராணுவ பயிற்சியை பிரம்மாண்டமா நடத்துறாங்க. சரியா, இதை கேட்டாச்சுன்னா என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய தற்காப்புக்காக தான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க வந்து யாரையுமே தாக்குறதுக்காக பண்ணல, நாங்க ஒரு சேஃப்டிக்காக பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் பார்த்துக்கிட்டு வடகொரியா அதிபர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மார்ச் 14ஆம் தேதி 10 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி இருக்காங்க. அதுவும் சோதனை பண்ணியிருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க. இதை பார்த்துக்கிட்டு ஜப்பான், தென்கொரியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து பெரும் பதற்றத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். குறிப்பா இந்த மாதிரி 10 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி சோதனை பண்ணது இவங்க எல்லாத்தையுமே அச்சுறுத்துறதுக்காக பண்ண ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வடகொரியா இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அதாவது தென்கொரியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து வடகொரியாவோட எல்லை பகுதியில, சரியா, அதாவது ஸ்பீடம் ஷீல்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட ராணுவ பயிற்சியை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பண்றது என்ன அடிக்கிறதுக்கு தான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வடகொரியா தரப்புல வந்து சொல்லிக்கிட்டு இந்த 10 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி இன்னைக்கு சோதனை பண்ணியிருக்காங்க. சரி, இத உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு குட்டி கதையா சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சண்டை. அப்போ உங்களுக்கு வந்து என்ன தோணுதுன்னா, கம்பு சுத்தி பிராக்டிஸ் எடுக்கணும்னு தோணுது. அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த உங்க லேண்ட் எட்ஜ் பகுதியில கம்பு சுத்தி பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. சரியா, இத பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் நம்மள அடிக்கிறதுக்கு தான் கம்பு சுத்திட்டு பிராக்டிஸ் பண்றான் அப்படிங்கிற மாதிரி தோணும். உங்களுக்கு உங்களுக்கு கம்பு சுத்தி பிராக்டிஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா, ஒரு பகுதியில அதாவது கொஞ்சம் இவங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு ஆள் இல்லாத இடத்துல போய் பிராக்டிஸ் எடுக்கலாம். ஏன்னா, உங்களுக்கு வந்து கம்பு சுத்தி பிராக்டிஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆசை. ஆனா, நீங்க இந்த எல்லை பகுதியில தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அடுத்தவனுக்கு என்ன தோணும்? கண்டிப்பா நம்மள அட்டாக் பண்றதுக்கு தான் பண்றான் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதுக்காக தான் வடகொரியா இன்னைக்கு என்ன பண்ணுச்சு? சரி, நம்ம ஒரு சேஃப்டிக்காக நம்மள அட்டாக் பண்றதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றாங்க. அப்போ நம்மளும் வந்து சேஃப்டிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி 10 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவிய நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணுவோம். அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வடகொரியா 10 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி சோதனை பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியே தீருவேன். இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல உக்ரைன் ரஷ்யா போரு, ஈரான் அமெரிக்கா போரு அப்படிங்கிற மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ புதுசா ஒரு போர் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியே தீருவேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்க வடகொரியா இன்னைக்கு 10 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி சோதனை பண்ணியிருக்காங்களா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.